வணக்கம் அன்புள்ள நண்பர்களே. நீங்கள் ஒரு நல்ல மனிதரா? வாழ்க்கையில் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் முடிந்தவரை நேர்மையாக வாழ முயற்சி செய்கிறீர்களா? பிறருக்கு உதவி செய்கிறீர்களா? ஆனால் உங்கள் மனதில் ஒரு தீராத வலி இருக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள்? நான் என்ன பாவம் செய்தேன்? என்னை விட மோசமாக இருப்பவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறார்களே, எனக்கு மட்டும் ஏன் இந்த துயரம்? இந்த கேள்வி உங்களை பல இரவுகள் தூங்க விடாமல் செய்திருக்கும். இன்று இந்த நிமிடங்களில் உங்கள் மனபாரத்தை நான் இறக்கி வைக்கப் போகிறேன். இது வெறும் வீடியோ அல்ல, உங்கள் ஆன்மாவிற்கான ஒரு மருந்து. கடைசி வரை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மீதான பார்வையே மாறிவிடும். முதலாவது காரணம் கர்மா. கர்மா என்றால் என்ன? நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒரு விதை போன்றது. நீங்கள் இன்று ஒரு வேப்பமர விதையை நட்டுவிட்டு நாளை அது ஏன் கசக்கிறது என்று கேட்க முடியாது. அது அதன் இயல்பு. ஆனால் நீங்கள் கேட்கலாம், நான் இந்த பிறவியில் இனிப்புதானே விதைக்கிறேன், பின் ஏன் கசப்பு கிடைக்கிறது என்று. நண்பர்களே, நம் ஆன்மா பல பிறவிகளை எடுத்தது. ஒரு வங்கிக் கணக்கை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்று உங்கள் வங்கியில் பணம் போடலாம், அதாவது நல்ல காரியம். ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டி இன்று உங்கள் கணக்கிலிருந்து கழிக்கப்படும். உதாரணம், பாண்டவர்கள் தர்மத்தின் வழி நடந்தவர்கள். ஆனால் அவர்கள் காட்டில் அலைந்தார்கள். ஏன்? அவர்களின் முந்தைய வினைகள் தீர்க்கப்பட வேண்டும். கர்மா என்பது உங்களை தண்டிப்பதற்கல்ல, உங்களை சுத்தப்படுத்துவதற்காக. பழைய கடன்கள் தீர்ந்தால்தான் நீங்கள் புதிய வாழ்க்கையை நிம்மதியாக தொடங்க முடியும். இரண்டாவது காரணம் கடவுளின் சோதனை. இது பலருக்கு புரியாத ஒரு விஷயம். நல்லவர்களை ஏன் கடவுள் சோதிக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். ஒரு ஆசிரியர் வகுப்பில் இருக்கும் எல்லா மாணவர்களுக்கும் கடினமான கணக்குகளை கொடுப்பதில்லை. எந்த மாணவன் புத்திசாலியோ, யாரால் இதை தீர்க்க முடியுமோ அவனுக்குத்தான் கடினமான சவால்களை கொடுப்பார். ஸ்ரீராமர், அவர் ஒரு சாதாரண மனிதராக இருந்திருந்தால் அவருக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்காது. அவர் மரியாதை புருஷோத்தமனாக மாற வேண்டுமென்பதற்காகவே 14 வருட வனவாசம் கொடுக்கப்பட்டது. திரௌபதி, அந்த பேரவமானம் நடக்காமல் இருந்திருந்தால் மகாபாரத போரே நடந்திருக்காது, அதர்மம் அழிந்திருக்காது. கடவுள் உங்களை சோதிக்கிறார் என்றால் அவர் உங்களை ஒரு பெரிய விஷயத்திற்காக தயார் செய்கிறார். ஒரு வைரத்தை எவ்வளவு அதிகமாக தீட்டுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அது ஜொலிக்கும். நீங்கள் கடவுளின் பார்வையில் ஒரு வைரம். மூன்றாவது காரணம் ஆன்மாவின் முதிர்ச்சி. கஷ்டங்கள் வராவிட்டால் மனிதன் மிருகமாகி விடுவான். நினைத்து பாருங்கள், உங்களுக்கு துன்பம் வந்ததால்தான் கஷ்டப்படும் பிறர் மீது உங்களுக்கு அன்பு பிறக்கிறது. தோல்விகள் வந்ததால்தான் உங்களுக்கு பொறுமை கிடைக்கிறது. எல்லோரும் கைவிட்டபோதுதான் நீங்கள் கடவுளின் பாதத்தை பிடித்தீர்கள். துன்பம் என்பது ஒரு கசப்பான மருந்து. அது குடிக்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்கள் உள்ளே இருக்கும் ஆணவம், பொறாமை, பேராசை போன்ற நோய்களை அது குணப்படுத்தும். துன்பம் வரும்போதுதான் மனிதன் தன்னை தேடுகிறான். தன்னை தேடும்போதுதான் கடவுளை கண்டடிக்கிறான். இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதே, நான் என்ன செய்யட்டும் என்று கேட்கிறீர்களா? இதோ 4 வழிகள். ஏற்றுக்கொள்ளுங்கள், அதாவது அக்செப்டன்ஸ். இது என் கர்மா, இதை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக ஏற்கும்போது பாதி வலி குறைந்துவிடும். பக்தி மற்றும் தியானம். தினமும் 10 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை, அதாவது முருகன், கண்ணன் அல்லது உங்கள் குல தெய்வத்தை நினையுங்கள். இதை தாங்கும் சக்தியை கொடு என்று மட்டும் கேளுங்கள். நல்லது செய்யுங்கள், அதாவது கர்மயோகம். உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் உங்களை விட கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஒரு பசிக்கும் மனுக்கு உணவு கொடுப்பது உங்கள் கர்ம வினையை வேகமாக நீக்கும். நம்பிக்கை. இருண்ட மேகங்களுக்கு பின்னால் சூரியன் இருப்பதை மறக்காதீர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இது தற்செயல் அல்ல. உங்கள் கஷ்டங்கள் முடியப் போகிறது என்பதற்கு கடவுளின் அறிகுறி இது. நல்லவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. அவர்கள் சோதிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டார்கள். உங்கள் கண்ணீரை துடைக்க ஒரு கரம் காத்திருக்கிறது. இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு சிறிய ஆறுதலை தந்திருந்தால் கமெண்டில் உங்கள் பெயருடன் ஓம் சரவண பவா அல்லது ஜெயஸ்ரீ கிருஷ்ணா என்று எழுதுங்கள். நாம் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்திப்போம். நம்பிக்கையுடன் இருங்கள், நல்லது நடக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.